ஈரோட்டில் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, யூடியூப் ரூட்டஸ் மைனர், ட்ரைப்ஸ் கரிகாலன், அதர்மம் மனோஜ், பேரலை இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரை ஆற்றுகின்றனர். இடம் பெரியார் மன்றம், கச்சேரி வீதி, ஈரோடு. நாள் ஜனவரி 31 மாலை 5 மணி. அனைவரும் வருக. இன்றைக்கு காலையில் தோசையில தான் மேட்ரு. அதிமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தர் கைதாயிருக்கிறாப்ல. அதேதான் பாஞ்சிருந்துல அடி விழுந்தது. அந்த 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 விளக்கமாத்து பூஜை எதுக்காக நடந்தது? அதே கூட்டணியை சேர்ந்த பாஜகவில் இருந்து ஒரு முக்கிய கூட்டணி மனசோட சொல்லும் கூட்டணி தவறான தகவலை சரி தப்பு தான். இப்ப நான் இப்படி சொல்லட்டுமா? இப்ப அதிமுகவோட கள்ள கூட்டணியில் இருக்கின்ற இது ஓரளவுக்கு இப்ப இதுக்கு முன்னாடி நான் சொன்னது தப்பு. இப்ப இது கரெக்ட் இல்லைங்க, கரெக்ஷன் பண்றீங்க. சரி போக. கள்ளக்கோட்டையில் இருக்கிற பாஜகவில இருந்து ஒரு பெருவெட்டு வந்து அரெஸ்ட் ஆகிக்கிறாங்க. பேரு பெருவெட்டு இல்லை, அவன் ஆள் பெருவெட்டு. இந்த ரெண்டு கட்சிகளையுமே கூட்டணியில் இருக்கிற, அதுவும் முக்கியமாக மீடியா பிரிவில் இருக்கிற சவுக்கு மீடியாவை சேர்ந்த ஒரு சவுக்கோட கூட்டாளி ஒருத்தன். அப்புறம் சரி, அதுல வந்து சவுக்கோட முக்கிய கூட்டாளி ஒருத்தன் அரெஸ்ட் ஆயிருக்கிறான். இவங்க 3 பேருமே வந்து ஒரே சைடு, ஒரே சேடு, ஒரே காவி சேடு. ஆமா ஆமா, காவி சைடு மட்டும் கிடையாது, இவங்க பூராமே காஜி சைடு. அரெஸ்ட் ஆனவங்க பூராமே பாலியல் குற்றம் தான். அது ரொம்ப பர்வெட்டு. இந்த குற்றங்களுக்கு பின்னாடி, இந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி அவரு எவ்வளவு பெரிய பாலியல் குற்றவாளி. ஆமா, அவரு எவ்வளவு பெரிய வழக்கு இருக்குது. அது இல்ல, அவரும் அந்த சில வருவாரு. அவரு தம்பி எடப்பாடி கட்சி சித்தப்பா. இப்ப நீங்க பிஜேபி வந்து பிஜேபி இது அந்த சைடு ஹரிஹர சர்மா ராஜா அறிஞர். கரெக்ட் தான், கரெக்ட் தான். அவரை ஒன்றும் தெரியல. அவரு மனநோயாளி. அவரு இல்ல இல்ல மனநோயாளியா என்று தேடப்பட்டவர், அவரு சொல்லப்பட்டவர். அவரு அவர் சேர்க்காத பிஜேபி ஏடிஎம்கே சவுக்கு சங்கீத ஒண்ணு. இப்ப இந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி, இந்த கூட்டணிக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஜெர்னலிஸ்ட் நெக்ஸஸ் இருக்குது. ஆமா ஆமா, பெரிய ஊடகவியலாளர் நெக்ஸஸே இருக்குது. அவங்க எல்லாம் யார் யாரு, எப்படி அவங்க எல்லாம் சம்பந்தங்கிற குற்றச்சாட்டுல இல்ல, வீடியோல ஆதாரமே ரிலீஸ் பண்ண போறேன். அப்படியா? ஆமா. முதலாவதாக நம்ம சித்தப்பா இருக்கு. அதிமுகன்னு வந்துட்டாலே டிஃபால்ட்டா இன்றைக்கு முதல் நம்ம பார்க்கக்கூடிய பிராது என்னன்னா, நம்ம அதிமுக காரரோட பிராது தான். எப்படி பாக்குறது? இல்ல இல்ல, அது அடி வாங்குறது வந்து அடிக்கிறதா? என்ன இப்படி வச்சுறீங்க? எதையுமே புலியை தமிழ்ல கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வழக்கமத்தால அடிச்சு விரட்டுறாங்க, புலியே இல்ல. இந்த புண்ணாக்குதான் இதை அடிக்கவே இல்லை. முதல்ல எதையுமே வன்முறை நோக்கத்துல பாக்குறது, வன்முறை கண் கொண்டு பாக்குறது நிப்பாட்ட. அவனும் அடிச்சான்டா, அந்த ஆளும் அடிச்சான்டா. அந்த ஆளும் ஒரு லேடியை வந்து அறையறான். தப்புங்கிற நான் அந்த வீடியோ நீங்க சரியா பார்க்கல. அவர் மனசுல ஒரு அழுக்கு இருக்குது, அதுவும் அழுக்கு உருண்டையாக தேங்கி இருக்குது. ஏன்னா மனசுலயும் புத்திலையும் அழுக்கு இருக்கிறவன்னா இந்த மாதிரி வேலை செய்வான். ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் குடியிருந்துருக்கிறாங்க. அப்போ அவன் இதே வேலைப்பாடுகளை பண்ணியிருக்கிறான். அவங்க அங்கேருந்து போய் தொலைனாயே அப்படின்னு விட்டுட்டு வேற ஒரு பகுதிக்கு வந்து இப்போ குடியிருக்காங்க. அங்க வந்து இவன் இதே வேலையை செய்யறான்னா, ஆமா இதே தொல்லை அவன் பண்ணிருக்கான். ஆமா, வீடு புகுந்து பாலியல் தொந்தரவு செஞ்சிருக்கிறாரு. ஆமா, சபல கேஸ்லாம் கிடையாது. சபலம் சலனம்லாம் வந்து ஏதாவது ஒரு தருணத்துல ஸ்லிப் ஆகி பண்றவங்களுக்கு அந்த பேர் சொல்லுவாங்க. ஏரியா விட்டு ஏரியா வந்து ஒருத்தன் பண்றான்னா ஏதோ ஒரு சபலத்தை. கரெக்ட், பெர்வெட்டு. இதெல்லாம் கூட்டிட்டு போய் நல்ல சைக்காட்டிஸ்ட கொடுத்து இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய பீஸ். அதனால இவ்வளவு அழுக்கோட ஒரு மனுஷன் தெரியலாமா? அது தவறு இல்லையா? சமூகத்துக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா விளக்கமாற எடுத்து அவர் மனசுல இருக்க அழுக்கு எல்லாத்தையும் கிளீன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போகட்டும். இப்போ முன்னாடி சொன்னா லேசா இருக்குது, பின்னாடி வச்சு நான் வரட்டு தேய்க்கலாம்ல. நீங்க நம்பல நினைக்கிறேன். அந்த வீடியோ பாக்குறீங்களா? எடிட் அந்த வீடியோ போட்டு விடுங்கப்பா.
பாருங்க, நல்லா பாருங்க, நீங்களே பாருங்க. அவர் அழுக்கு கிளீன் பண்ணிருக்கு. நீங்க எல்லாத்தையும் ஒரு வன்முறை நோக்கில் பாருங்க. அவர் வந்து அவங்கள்ட்ட வீரமா கெஞ்சிறதா பேசுறத என்னால பார்க்க முடியல. 3 பேர் மறைச்சுக்கிட்டாங்க. வேற மறைச்சுக்கிட்டாங்களா? அவர் வந்து எவ்வளவு வீரமா கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதை மறைக்கிறாங்க 3 பேர் வேற. அந்த கரைவேட்டியோட போய் அந்த வேலையை செஞ்சிருக்கிறான் பார்த்தீங்களா? அடிக்கிறான் அவன் திரும்ப அவங்கள. இவன் பண்ற தப்பு. இவங்க 3 பேர் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேர் இருந்ததுக்கு அப்புறமும் எதிர்த்து அடிக்கிறான்னா கரவேட்டி இருக்குல்ல, அது அதிமுகவுடைய கரவேட்டி இருக்கு. ஆமா, அதிமுகவுடைய கரவேட்டி இருக்கும்போது அப்படி நல்லா பண்ணதான் தோணும். இப்ப இது முதல் பிராது. 2வது பிராதுக்கு வருவோம். பாஜகவை சேர்ந்த ஒரு சங்கி இல்லையா? பாஜக அப்புறம் சங்கின்னு தான் சொல்ல முடியும். தென்காசியை சேர்ந்தவர் இவர். இவன் என்ன பண்ணியிருக்க, இவன் இந்த நாய் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, ஒரு இளம்பெண் குளிக்கிறது வீடியோ எடுத்திருக்கான். முன்னாடி ஏடிஎம்கே பீஸ் மாதிரியே தான் இந்த பீஸும். அது ஒருத்தன் போய் ஒரு நீங்கள் சொன்னீங்களா சபலப்பட்டு இல்லை ஒரு காம வெறியில போய் ஒருத்தன் பார்க்குறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதையுமே நியாயப்படுத்த முடியாது நம்ம சரின்னு. ஆனால் ஆமாம், இப்போ சைமன் மாதிரி ஒரு காம வெறி பிடிச்சவன் இப்படித்தானே பண்ணுவான். அப்போ அதை புரிஞ்சுக்க முடியும்ல, அதை சொல்கிறேன் நான். ஆனால் இவன் வீடியோ எடுக்கிறான்னா இவெல்லாம் பெருவெட்டிலையும் பெரும் பெருவெட்டுவன். இவன்லாம் நான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. போலீஸ் இவனை தீர விசாரிக்க வேண்டிய வகையில் இவனை விசாரிக்கணும். ஏன்னா இது முதல் குற்றமாக இருப்பதற்கு சாத்தியக்கூறிய இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்படியான செயல்பாட்டில் இருக்கிறவன் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் செஞ்சுருக்க மாட்டான். அவனை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா இன்னும் வேறு விஷயங்கள் இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு இவனெல்லாம் கூப்பிட்டு போய் எப்படி பாத்ரூம்லாம் சுற்றி காட்டுவீங்களோ அப்படி சுற்றி காட்டி கேள்வியை கேட்டு ஸ்டேட்மெண்ட்டை வாங்க பாருங்கள். இவனெல்லாம் சமுதாயத்தில் தயவு செஞ்சு நடமாட விடாதீங்க. இவனை மாதிரி ஆகலாம் தான் இவன் பாஜகவில் இருக்கிறான். சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னது ராணுவ வீரன் தானே? ஆமாம், என்ன மண்டே அடுத்து அதான் சொல்லலாம்னு பாஜக பேசி முடிச்சுட்டு கடைசியாக சொல்லுவியா? கடைசியாக எல்லையிலே ராணுவங்கள்னு வந்தா அந்த பாயிண்டோட சேர்க்கலான்னு பார்த்தேன். ஒரு ராணுவ வீரன் இல்லையா? எல்லையில பாடுபட்டவன். இவன் என்னத்த பாடுபட்டான்னு நம்புறது இல்லையா? இவனை மாதிரி யாரெல்லாம் எப்படி நீங்க கடவுளே இப்ப இதுக்கும் ராணுவ வீரர் கார்டு எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்குவேன். ஒரு போராட்டத்துக்கு போறான், இல்ல இவன் காஷ்மீர்ல ஒரு பாதுகாப்புக்கு போறான். இவன் என்ன நிலைமையில இருந்திருப்பான்? இவன் என்ன நினைப்புல இருந்திருப்பான்? என்னென்ன வேலை பார்த்திருப்பான்? இவனோட ஒர்க்கிங்கே கேட்டு ஹிஸ்டரி எடுத்து நோண்டி ஆகணும்ல. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட அவனுடைய பழைய எஸ்டிடிகள் எல்லாம் எடுத்து பார்த்து இவன் மேல ஏதாவது பிராது இருக்காங்கிறதையும் கொஞ்சம் நோண்டி பாருங்க. உடனே வருவாங்க. ராணுவ வீரர் நீங்க எப்படி சொல்லுங்க? ஏன் புரிஞ்சிருக்க மாட்டாரு? இருக்க தப்பு தெரிஞ்சிருக்காரு. இப்போ இது பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? ஸோ தயவு செஞ்சு இந்த ராணுவ வீரர் கார்டெல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பார்சல் செய்யப்படும். பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ அடுத்தபடியாக மிகவும் ஒரு இவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற நபர் அவர். சார் சவுக்கோட கூட்டாளி தான். நீங்கள் புள்ள யோசிக்கிறீங்க. இவரா? முத்தலிப்புலாம் முதல்ல எப்பயார் போட்டாங்க. இவர் பிரிட்டோ அப்படின்னு ஒருத்தர். ஜான் பிரிட்டோவா? ஆமா, கொஞ்ச நாளா உட்கார்ந்துட்டு இருந்தாப்புல. கொஞ்ச நாள் இல்ல, எனக்கு நேத்தா வீடியோ போட்டாங்க. இல்ல 2-3 நாளாவே இருக்கிறான். ஆமாமா, 2 நாளா இருக்கிறான். தலைவர் மேல என்ன கேஸ்னா, கேஸ்டிங் கோச் மாதிரி இவர் ஜாபுக்கு ஒரு கேஸ்டிங் கோச் பண்ணியிருக்காப்புல. கேஸ்டிங் கோச்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இல்லை, ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனால உங்களுக்கு சொல்றேன். அதே போல உனக்கு ஊடகத்தில் வேலை ஊடகத்துல சவுக்கு மீடியாவில் வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி பாலியல் சீண்டல் அல்லது பாலியல் முறைகேடு நடந்திருக்காரு, பேசுறது நடந்திருக்காரு அப்படின்னு இருந்திருக்கலாம். இல்ல அப்படிதான் பண்ணியிருக்கிறான். ஆமா, இப்ப இவன் மேல கேஸ போட்டு, இப்ப இந்த விஷயத்துக்கு மேல கேஸ் போடாம சாலுவை போட்டு என்ன கேடயமா கொடுக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. என்ன அவன் கூட சேர்ந்தா இதுல அந்த மாதிரி ஆளதான் சேர்த்துக்கிறது. வேற அந்த மாதிரி ஆளதான் பார்த்து சேர்த்துக்கிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ தட்சால் வராங்க. தட்சால் இப்ப யோசிச்சு பாருங்க. இவன் மேல கேஸ் போட்டதுக்கப்புறம் இவன் இப்ப என்ன உருட்டுறான், இதைத்தான் நாங்க நேரத்தே நான் வீடியோல சொன்னேன் அப்படிங்கிறான். டேய், ஒன்றும் கிடையாது. என்ன தெரியுமா? இல்லை, என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? அண்ணா நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி நான் ஒரு பொண்ணை ட்ரை பண்ணனேன், அது அந்த பொண்ணு கேஸ் கொடுக்க போயிருந்துச்சு, அவ்வளோதான்டா, முடிஞ்சு வச்சு ஒன்றுமே காப்பாற்ற முடியாது. சரி, முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக வீடியோ சொல்லி வைக்கிறேன், ஊட்டிக்கலாம். இப்போ குற்றவாளியை நான் விட்டு வச்சிருக்கோம் வெளியில. இப்போ ஏன் சொல்றான், நான் பார்த்தேன் அந்த கிளிப்பு. என்னன்னா
இவரு இப்பதான் வராப்புல, உனக்கு கேஸ் ரெடி, உனக்கு கேஸ் கன்ஃபார்ம், நீ உள்ள போற அப்படின்னு ஜென்ரலா ஒரு போட்டு விட்டு போறாப்புல. இந்த மாதிரி பருவட்டா இருக்குன்னா அவனுக்கு கேஸ் போடாம என்ன வந்து தாம்பளத்துல வச்சுட்டு வரவேற்பு கொடுப்பாங்க. இல்ல இது அவார்டு எப்படா நீங்க வந்து பாதுகாக்கிறீங்க? நீ ஒரு ஜெர்னலிஸ்டா? நீ அது இவன் ஜெர்னலிஸ்ட் போல அதான் இல்லங்கிற ஜெர்னலிஸ்டான்னு கேக்குறேன். எனக்கு இன்னொரு டவுட் வருது. சொல்லுங்க. இவன் வந்து இந்த மாதிரி கேஸ்டிங் கோச் பண்ணிருக்கானா? யாரு சவுக்கு மீடியா வேலை பார்க்க, அப்ப யாருக்காக பண்ணணும்னு இருக்குல்ல, அதை விசாரிக்கணும். அவனை யாருக்கு புரோக்கர் வேலை பார்த்த, யாருக்கு அந்த பொண்ணுகள்ட்ட இருந்து இந்த மாதிரி பாலியலா இப்ப வெறுமனே இவன் மட்டும்தான் வந்து அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முயற்சி செஞ்சானா? மீடியால வேலை பார்க்கறவங்களுக்கு தானே போயிருக்கும் அது. அப்படிதான் பேசப்படல. வேற யாராவது வந்து பேர் அடிபட்டுதாங்கிறத விசாரிங்க. ஏன்னா இவன் தானே கேட்டான். நடக்காத மீடியாவில் வேலை வாங்கி தருவதாக சொல்றான். அந்த ஆளு சவுக்கு மீடியாவில் வேலை பார்க்கறான். அப்ப அதையும் சேர்த்து விசாரிக்கணும். இப்ப நடக்காத ஒரு விஷயத்த யார் அந்த சாரு அப்படின்னு இவங்க டேக்லைன் போட்டு வச்சுட்டாங்க இல்ல. இப்ப இவனை புடிச்சு கேட்கணும், யார் அந்த சாரு, எந்த சாருக்காக நீ சவுக்கு மீடியால நீ புரோக்கர் மேட்டர் பேசுன சொல்லு, இந்த சாருக்காக நீ தரகு பேசுன அப்படின்னு இப்ப ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க யாரும்? இப்ப இந்த யாரு இந்த புரோக்கர் யாரு, யார் இந்த புரோக்கர் அப்படின்னு கேளுங்க. இல்ல இப்ப எனக்கு மீடியா ஏன் கேட்கல? இல்ல எனக்கு இப்ப இன்னொரு கேள்வி வருது. இவன் ஒரு தொழில் நிறுவனத்து மேலே அவதூறு பரப்புறான். அந்த நிறுவனம் கோர்ட்டில் கேஸ் போடுது. கோர்ட்டில் அது மேலே வழக்கு தொடுக்குறாங்க. முதல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அந்த எஃப்ஐஆர் ஃபைலிங்க்கு அப்போதைய பத்திரிகையாளர் மன்றத்துக்கு முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் நம்ம ஃபீட்பேக் சார்லாம் போய் ஏதோ பரவல் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. இப்போ இதுக்கு அவர் ஏதாவது பேசியிருக்காரா? தெரியல. எங்கேயாவது ஊடகம் தெரியல எனக்கு. ஊடகம் என்ற பெயரில் ஒரு மாஃபியா கும்பல், அது 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 மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்படி ஏதாவது பேசியிருக்கிறாரா? இல்லை இனிமேல் பேசுவாரா? ஒரே டிஷர்ட்டை போட்டு சவுக்கு மீடியாவில் ஒரு இன்டர்வியூ, அதே டிஷர்ட்டை போட்டு வேறு ஏதாவது சேனலில் ஒரு இன்டர்வியூ கொடுங்களேன், இல்லை சும்மா கொடுங்க, இல்லை நாங்கள் கூட எடுக்கிறதுக்கு தயார். இந்த விஷயத்தை பேசுவாங்களா? ஃபீட்பேக்ஸ் பேசுவாரா? சரி, இந்த விஷயத்தை மட்டும் விடுங்க. ஏன்னா இது அசைன்மெண்ட் கொடுக்குறவர் சவுக்கு சங்கர், முதலாளியை எடுத்து ஃபீட்பேக் சாரால் என்ன பேச முடியும்? மணி சாரால் ஒன்றும் பேச முடியாது. இப்படி வச்சுக்குவோம். யார் அந்த சாருன்னு கேட்டார்ல, அதே அண்ணா நகர் கேஸ் வந்து மணி சார் தான் போயிட்டு இதை இவர்கள் மறுக்கிறார்கள், இவர்கள் இது செய்ய தருவார்கள், எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி என்ன நடந்ததுன்னு விசாரித்து தொல்லை பண்ணாமல் அதிமுக காரங்கிறது எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அதுக்கு உடன் போன அந்த எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்களும் பிடிச்சி உள்ள வச்சாச்சு. இப்போது இதுக்கு மேல்முறையீடு போனதுக்கு எது காவல்துறை விசாரிக்க வேண்டாம், சிபிஐட்ட கொடுத்துருங்கிற விஷயத்துக்கு மேல்முறையீடு போனதுக்கு இதை ஏன் போனீங்க அப்படின்னு? ஏன் ஒரு ஸ்டேட்டு அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி சிபிஐட்ட மாற்ற போனாங்கன்னா, துப்பு எடுக்கிற ஸ்டேட்டு என்ன பண்ணணும்னா, துப்பு இருக்கிற அரசு என்ன பண்ணணும்னா, ஆமாம் என்கிட்ட புடியும் கொடுக்காத, நானே தன்னை வாங்கி தரேன் பாரு அப்படின்னு தான் செய்யும். அது வந்து ஒரு நார்மலான நடைமுறை. இவர் வந்து இவங்க சித்தப்பா மாதிரி நான் கேட்டோன்னே சிபிஐட்ட கொடுத்தேன்ல, அதே மாதிரி நீங்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார். இதை தான் கேட்க சொல்கிறாரு மணி சார். இல்லை உண்மையிலுமே அவர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்டா இல்லை. இப்போ ஒரு நாளையில ஒரு ஏடிஎம்கேக்காரன், ஒரு பிஜேபிக்காரன், ஒரு உங்க கூட்டாளி சவுக்கு சங்கரோட அடியா பஞ்சாயத்து நடந்திருக்குது. இதை பற்றி யாரேனும் எழுதியோ அல்லது விமர்சனம் பண்ணியோ வந்து யார் அந்த சாரு, இதுக்கு இதான் தண்டனையா, இதுக்கு நீங்க இப்படிதான் பாப்பீங்களா? இல்ல இதுக்கு திமுக ஒரு அழுத்தம் கொடுக்கலாம்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போகுதுங்க பாருங்க. ஒருத்தன் ஒரு சின்ன யூடியூப் சேனல்ல காஸ்டிங் கவுச் மாதிரி பண்ணி இது பண்றான். இல்ல வேற யாராவது இருக்காங்களா விசாரிங்க. ஏன்னா அவங்கள ஏற்கனவே கஞ்சா வழக்கு இருக்குது, எல்லா வழக்கு இருக்குது, விசாரிங்கன்னு மணி சார் ஞானசேகரன் பண்ணும்போது ஞானசேகரன் திமுகன்னு பேசுனீங்களா? பேசுங்க. இப்ப பொன்னமலை பிஜேபி, பொன்னமலை பிஜேபின்னு பேசுங்க. பொன்னமலை ஏடிஎம்கே, பொன்னமலை ஏடிஎம்கே, பொன்னமலை ஏடிஎம்கேன்னு பேசுங்க. இல்ல பிஜேபினே சொல்லுங்க, நல்லா தான் இருக்கு. இப்போ ஒருத்தன் வித்தியாசம் இல்ல, நல்லா தானே இருக்கு. அது ஏன் தெரியுமா சொல்லல? அந்த கட்சியை வச்சு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியதானே. ஏன் தெரியுமா சொல்லல? அவர் போட்டு படுத்திருக்கும் போது ஒரு கரவேட்டி, அதுல திமுக கொடி இல்லையே. இல்ல திமுக கொடி இருந்ததுன்னா இல்ல. சவுக்கு மீடியால அப்படி பிரச்சனை நடந்தது என்னன்னா, சவுக்கு மீடியால இப்படிதான் இருக்கிறதா, சவுக்கு மீடியால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா கேளுங்க. இப்ப சவுக்கு மீடியால பெண்களுக்கு பாதுகாப்பு அவ்வளவுதானா? மணி சார் கேளுங்க. மணி சார் அவங்க தமிழ்நாட்டு பெண்கள் இல்லையா? அது குறித்து நயன்தாராக்கள் எழுதணும். அது குறித்து நயன்தாராக்களா? அது குறித்து துருப்பிடித்த பேனா நிப்புகளா? அது எழுதாது. பேக் பேக்கள் எழுதணும். அது குறித்து ஸ்வீட் பாக்ஸ்ல பேசணும். புரியுதா? அவங்க எல்லாத்துக்கும் அசைன்மெண்ட் கொடுக்கறதே சவுக்கு சங்கர் தான். அவங்க எழுதுவீங்களா? எழுதுவாங்க. ஜர்னலிஸ்ட் பேசணும். அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அக்காக்கள் பேசணும். அதை பத்தி எழுத மாட்டாங்க. எழுத வேண்டியதானே. இப்ப சவுக்கு மீடியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? பேனால இங்க திந்துச்சு பாதுகாப்பு இருக்குதா? ஏடிஎம்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஏடிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்களா? வந்து பிஜேபி எல்லா ராணுவ வீரர்கள் அப்படிதான் இருப்பீங்களா?
ராணுவ பேசுவீங்க அது மாதிரி. நான் திரும்பி சொல்றேன், இவங்க எல்லாம் திமுக கரவேட்டி கட்டியிருந்தா இந்நேரம் பேசியிருப்பாங்க. திமுக இதெல்லாம் முதலமைச்சர் சொல்றாரு, ஊடக சொகுசு. இதை நிர்ணயிப்பது, எதை கேள்வி கேட்க வேண்டும், எதை மறைக்க வேண்டும், எதை பேசுபொருளாக வேண்டும், எதை ப்ரொபகண்டா செய்ய வேண்டும் என்பது யாரு கையில் இருக்குது? இந்த ஸ்வீட் பாக்ஸ்கள் கையில, சில நடுத்தர நக்கிகைகள் இருக்குது, சில சாம்சங்கள் கையில. இப்போ வந்து எழுதுன எல்லாத்தையும் இப்போ ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். நேற்று வந்து இந்த ஈசிஆர் விவகாரம் நேற்றுலேருந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு. அவங்க கொடியும் போட்டு போயிருக்கிறாங்க. இப்போ அந்த பசங்க பண்ண தப்பா? ஆமாம், தப்பு தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி துரத்தி பிடிச்சிட்டு அவங்க 2 பேருக்குள்ள அந்த டிஸ்பியூட் இருந்தாலும் கூட அப்படி ஒரு அச்சுறுத்தலை அவங்க கொடுத்துருக்க கூடாது. ரைட்டா? அதற்கு என்ன தண்டனையோ அதுக்கு தகுந்த தண்டனை அரசு கொடுக்கணும். இதை பொதுவில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, நம்மளும் அதை தான் சொல்கிறோம். இப்போது அதை திமுக காரங்க அப்படின்னு ஃப்ளாஷ் பண்ணவங்க, இவர் அதிமுக காரரு, இவங்க இப்படி தான் செஞ்சாங்களா, இதில் வேற யாராவது லிங்க் இருக்கா, பிஜேபி, இவன் இதை ஏன் பேச முடியாது? இப்போ உங்க கூட்டாளி, இப்போ உங்க கூட சவுக்கு சங்கர் கூட இருக்கான், மாட்டிருக்கிறான், கேஷிங் வச்சு சவுக்கு மீடியால வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவன் பண்ணியிருக்கான்னு. இதை பத்தி யாருக்குமே அக்கறை இல்லையா? ஏன் பேச பேசுறீங்களா? சீமானுக்கு ஆதரவா பேசுறது உங்களுக்கு, சவுக்குக்கு ஆதரவா பேசுறது உங்களுக்கு, பேசுறது வந்து பேசு. இதை ஏன் பேச மாட்டாங்கன்னா, திரும்பி திரும்பி சொல்ற ஒரே விஷயம் தான், இவங்களுக்கு திமுக வரனா மட்டும்தான் பேசுவாங்களா? ஊடக சொகுசு இருக்கு இவங்களுக்கு. அதான் சார், இவங்களே அந்த சொகுசு இருக்கு, இவங்க பேசுவாங்க. நம்ம அப்போ இதை நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா? அதெல்லாம் நியாயப்படுத்தவே இல்லை. ஈசிஆர் விவகாரத்தில் தகுந்த தண்டனை கொடுக்கணுமா, தாராளமாக கொடுங்க, செய்யுங்க, அது நமக்கு மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அதே வேளையில் இந்த விஷயங்கள் எதுவுமே டச் பண்ணாமல் போகிறது இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, நேற்று ஈசிஆர் விஷயத்தை எப்படி ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னா, நேற்றுல என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு, பாருங்கள் இது வந்து நடு ரோட்டில் நடுராத்திரி ஒரு குரூப் வந்து இப்படி கடத்திட்டு போகிறாங்களாம் பெண்ணை அப்படின்னு வந்து பரப்புகிறாங்க. அது உண்மையிலுமே அப்படியே நடந்துச்சு. இவங்க ஃப்ளாஷ் பண்ணுறது ஒரு குரூப் இப்படி பரப்பிட்டு இருக்கு. ஸோ இல்லை இதில் இருக்கிற சிக்கல் வந்து இதுதான். இதை இப்போ இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதோ இல்லை திமுக காரங்க தான் இதை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை உருவாக்குறாங்கிற மாதிரி இவங்க கொண்டு போனாங்க. இதே ரோட்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா வீட்லயே இல்லையா? வீடு பூண்டு பண்றான் பிஜேபி காரனால வீட்ல இல்லையா? இந்த சவுக்கு மீடியா காரனால ஆபீஸ்ல இல்லையா? வேலை தேடி வர பெண்களே வெளியில நைட்ல இருக்குதுங்கிறது ஒண்ணு. நீ உங்க வாக்குப்படி வச்சுக்கிட்டா அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அது வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை வேணும். 4 செவுத்துக்குள்ள இருக்கிறவன் இப்படி பண்றானா அவன் போற இடத்துக்குலாம் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்கள பத்தி தான் நீங்க எழுதணும்ல. இது மட்டும் கிடையாது, இப்போ நான் தமிழில் 2 கேஸ் நடந்துச்சு, அதை பற்றி நம்ம பேசணும் இல்லையா? முதல்ல வந்து இந்த எலி மிச்ச வச்சப்பலாம் ஐயா ட்ரக்கிங் கூடுவாரு, இந்த எலெக்ஷன் முடிஞ்சா இல்ல ட்ரக்கிங் அவன் மேல போக்சோ, அது போக்சோங்க அது. ஏன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து அப்போ அந்த சம்பவம் நடந்ததா சொல்ற அந்த இதுல வந்து அவங்க மைனரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவள் போக்சோ வருது, அவன் ஜாலியா பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். எலுமிச்சை வச்ச பழம், இவன் பெரியார் பத்தி பேசுறான். இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு தகுதி வேணும்டா. இது சரி, இதை விடுங்க. இல்ல ஐடி ஒருத்தன் ஐடி சப்போர்ட் வச்சிருக்கான் என்டிகேக்கு, ஐடி கம்பெனி வச்சு அதுல அந்த பெண் கொடுத்த விஷயம் என்ன, ஐயா வந்து கூப்பிடுவான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸருக்கு வாங்க அப்படிமா, திடீர்னு வந்து இழுக்கு பக்கத்தில் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு உங்கள் கணவர்கிட்ட காட்டுவேன், அவன்கிட்ட காட்டுவேன், நீ என்னோட இது பண்ணு அப்படின்னு மிரட்டுவான். கட்சி நிர்வாகிகள் வருவாங்க, எது நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகளுக்கு தேவைப்படும், அதுக்கு நீங்கள் போகிற மாதிரி. இது என்னது? இது ஒருத்தன் எழுதவே மாட்டேங்கிறாங்க. இது இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்ல இப்ப இந்த இடத்துல கேட்கணும்ல, யார் அந்த கட்சி நிர்வாகி, இல்ல யார் அந்த சார், இந்த இடத்துல கேட்கணும்ல, கேட்கணும்ல. அதை ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க? அதே தான் முன்னாடி நீங்க சொன்னீங்களா, முதல்வர் சொன்னாருன்னு, இவங்களுக்குலாம் ஒரு ஊடக சொகுசு இருக்கும். நான் இதுவே ஊடக சொகுசு வழங்குபவர்கள் இந்த நடுநிலை ஊடக சொகுசுகள். ஸோ இந்த ஊடக நெக்ஸஸை எக்ஸ்போஸ் செய்வதற்காகவே இந்த நாடகம். யார் இந்த ஊடக நெக்ஸஸ்? ஸ்வீட் பாக்ஸ், பேக் பேக்குகள், துருப்பிடிச்ச நிப்புகள், அவ்வளவுதான்.